கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக எல்லா தொகுதிகளிலையும் போட்டியிட்ட போது அவர்களுடைய வேட்பாளர் பட்டியலில் எழுந்த ஒரு பெரிய விமர்சனம் என்னன்னா, என்ன யாருன்னே தெரியாத ஆட்களை போட்டிருக்காங்க, அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆட்களை போட்டிருக்கிறாங்க, ரொம்ப கிளை செயலாளர் அளவில் இல்லை அதுக்கு ஒன்றிய செயலாளர் அளவில் இருக்கக்கூடிய ஆட்களை போட்டிருக்கிறாங்க, இவங்களை யார் நாடாளுமன்ற வேட்பாளராக போடும்போது யாருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது, வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வேண்டது. அதிமுக அஃப்கோர்ஸ் அதுக்கு இல்லை, எங்களுடைய கட்சியுடைய அடிப்படை தொண்டர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம், புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், இதுதானே ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும்னு அவங்க அப்போ விளக்கம் கொடுத்தாங்க. அது வேற விஷயம். ஆனால் ரிசல்ட் என்னாச்சுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதிமுக ஒரு பெரிய வெற்றியை எங்கேயுமே பெறல. இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் இப்போ வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அந்த பட்டியல் நம்ம கைக்கும் வந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் நம்ம அதில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஏற்கனவே முதற்கட்ட பட்டியலில் 23 பெயர்கள் வெளியிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்போ இரண்டாம் கட்ட பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. இரண்டாம் கட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் யார் யாருடைய பெயர்கள் வெளியாகி இருக்கிறது. கும்மிடிப்பூண்டி தொகுதியில் திரு சுதாகர் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறது முதற்கட்டமாக நம்ம பார்க்குறோம். இதுதான் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது தான் அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல். அந்த பட்டியலை முழுசாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதிலிருந்து நம்ம வரிசையாக பெயர்களை பார்க்க முடியுது. அதிமுகவில் கும்மிடிப்பூண்டி, தமிழ்நாட்டினுடைய முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டியில் திரு வி சுதாகர் போட்டியிடுகிறார். அவர் பூண்டி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளராக இருக்கிறார். அதே போல் பொன்னேரி தனி தொகுதியில் திரு சிறுனியம் பலராமன் போட்டியிடுகிறார். அவர் எம்எல்ஏ, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளராகவும் அவர் இருக்கிறார் அதிமுகவில். திருத்தணியில் திருத்தணி கோ அரி, ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், அவருக்கு திருவள்ளூரில் எம்பியாக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். திருத்தணி கோ அரி போட்டியிடுறார். அவரும் அமைப்பு செயலாளராக அதிமுக இருக்கக்கூடியவர். திருவள்ளூர் பிவி ரமணா, முன்னாள் அமைச்சர், திருவள்ளூருடைய மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மாதவரத்தில் மாதவரம் மூர்த்தி, முன்னாள் அமைச்சர், திருவள்ளூர் கிழக்கு பிவி ரமணா, திருவள்ளூர் மேற்கு, இவர் மாதவரம் மூர்த்தி, திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர். நம்ம பேசிட்டு இருந்தது தெரியுதா, நம்ம 2024 தெரியாத முகங்கள் அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்க, நம்ம எல்லாமே முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி அப்படின்னு வரிசையாக வருது. மாதவரத்தில் மாதவம் மூர்த்தி, திருவொற்றியூரில் திரு கே குப்பன் அவர்கள், அவரும் எம்எல்ஏ, திருவொற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளராக இருக்கிறாரு. ஸ்ரீபெரும்புதூர் கே பழனி, அவரும் எம்எல்ஏ. தாம்பரத்தில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், அவரும் எம்பி, அவர் போட்டியிடுகிறார்ன்றதை பார்க்குறோம். பாருங்கள், எல்லாமே தெரிந்த முகங்கள். தாம்பரத்தில் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் எம்பி. செங்கல்பட்டில் கஜா என்கிற கஜேந்திரன், அவர் காட்டாங்குளத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார் அதிமுகவில். செங்கல்பட்டு மாவட்ட ஊராட்சி குழு வார்டு உறுப்பினராக தற்போது இருக்கிறார். அவருக்கு ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு தொகுதியில் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். செய்யூர் தனி தொகுதியில் திரு ராஜசேகர் போட்டியிடுகிறார். அவர் புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மதுராந்தகம் தனி தொகுதியில் திருமதி மரகதம் குமரவேல் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவங்க தற்போதும் கூட அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே மதுராந்தகம் தொகுதியில் மரகதம் குமரவேல் அவர்கள் கழக மகளிர் அணியினுடைய இணை செயலாளராக அதிமுகவில் இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் திரு வி சோமசுந்தரம் அவர்கள், காஞ்சிபுரத்துடைய மாவட்ட செயலாளர், அவர் அதிமுகவில் முன்னாள் அமைச்சரும் கூட. காஞ்சிபுரத்தில் திரு வி சோமசுந்தரம். அரக்கோணம் தனி தொகுதியில் திரு சு ரவி அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் தற்போதும் சட்டமன்ற உறுப்பினராக அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. காட்பாடி தொகுதியில் திரு வி ராமு அவர்கள் போட்டியிடுகிறார், அமைப்பு செயலாளர் அதிமுகவில். ஆற்காடு தொகுதியில், காட்பாடி தொகுதி திரு துரைமுருகன் அவர்களுடைய தொகுதி, அங்கே திரு வி ராமு அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறை இருந்த அதே வேட்பாளரா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். கடந்த முறை ரொம்ப கடுமையான போட்டியை அதிமுக காட்பாடியில் கொடுத்தது உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். ஆற்காடு தொகுதியில் திரு சுகுமார் அவர்கள், ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் அதிமுக. வேலூரில் திரு SRK அப்பு அவர்கள், அவர் வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார், வேலூர் தொகுதி வேட்பாளர். அணைக்கட்டு வேலழகன், வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர். குடியாத்தம் தனி தொகுதியில் திருமதி பிரீதா புருஷோத்தமன் அவர்கள் போட்டியிடுறாங்க. வாணியம்பாடி தொகுதியில் திரு செந்தில்குமார், அதே போல் ஆம்பூர் தொகுதியில் திரு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். வாணியம்பாடி செந்தில்குமார் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏவா இப்போது எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர்னு நினைக்கிறேன். ஆம்பூரில் திரு வெங்கடேசன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஊத்தங்கரை தனி தொகுதியில் திரு தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ அவர்கள், அவர் தற்போதும் எம்எல்ஏவாக இருக்கிறார். பர்கூரில் திரு கோவிந்தராஜன், கிருஷ்ணகிரியில் திரு அசோக்குமார்,
தற்போதைய எம்எல்ஏ மீண்டும் களம் காண்கிறார். ஓசூர் தொகுதியில் திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி முன்னாள் அமைச்சர், அவர் மீண்டும் களம் காண்கிறார். பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதே போல் அரூர் தனி தொகுதியில் திரு வி சம்பத்குமார் எம்எல்ஏ அவர்கள் மீண்டும் களம் காண்கிறார். அரூர் தனி தொகுதியில் சம்பத்குமார் எம்எல்ஏ மீண்டும் களம் காண்கிறார் அதிமுகவில். செங்கம் தனி தொகுதியில் திரு டிஎஸ் வேலு அவர்கள் களம் காண்கிறார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். ஆரணி தொகுதியில் திருமதி எல் ஜெயசுதா எக்ஸ்எம்எல்ஏ அவங்க களம் காண்றாங்க. ஆரணியில், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதியில். செய்யாறில் திரு முக்கூர் சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர், அவர் மீண்டும் வராரு, கழக அமைப்பு செயலாளராகவும் இருக்கிறாரு. வந்தவாசி தனி தொகுதியில் திருமதி பி ராணி அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் திண்டிவனம் தனி தொகுதியில் திரு பி அர்ஜுனன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் போட்டியிடுகிறார். வானூர் தனி தொகுதியில் திரு பி முருகன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே போல் விழுப்புரம் தொகுதியில் திருமதி கே விஜயா அவர்கள் போட்டியிடுறாங்க. திருக்கோயிலூர் தொகுதியில் திரு எஸ் பழனிசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். உளுந்தூர்பேட்டையில் திரு இரா குமரகுரு எக்ஸ்எம்எல்ஏ, ஏற்கனவே அவர் தான் அங்கே போட்டிட்டார் கடந்த முறையும் நினைக்கிறேன், திரு குமரகுரு அவர்கள் போட்டியிடுகின்றார். சங்கராபுரத்தில் திரு ஆர் ராகேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் திரு எஸ் ராஜீவ் காந்தி. கங்கவல்லி தனி தொகுதியில் திரு ஏ நல்லத்தம்பி. ஆத்தூர் தனி தொகுதியில் திரு ஏபி ஜெயசங்கரன் எம்எல்ஏ, தற்போதைய எம்எல்ஏ மீண்டும் போட்டியிடுகிறார், மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஏற்காடு இதுவும் ஒரு தனி தொகுதி, இது வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி. திருமதி பி உஷாராணி அவர்கள் போட்டியிடுறாங்க. ஓமலூர் தொகுதியில் திரு ஆர் மணி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஓமலூர் தற்போதைய எம்எல்ஏ மணி அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. மேட்டூர் தொகுதியில் திரு வெங்கடாஜலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சங்ககிரியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றிவேல் அவர்கள் மீண்டும் வருகின்றார். சேலம் தெற்கில் திரு ஜே வினோத் அவர்கள். வீரபாண்டி தொகுதியில் ஸ்ரீ பாலாஜி சுகுமார் டாக்டர் பாலாஜி சுகுமார் அவர்கள் மீண்டும் அவர் போட்டியிடுகிறாரு. அதே போல் சேந்தமங்கலம், அதுவும் தனி தொகுதி, ஷெட்யூல் ட்ரைபுக்கான பழங்குடியினருக்கான தொகுதியில் திரு சி சந்திரசேகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல்லில் திரு ஸ்ரீதேவி PS மோகன் அவர்களுக்கு மீண்டும் முதன்முறை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பரமத்திவேலூரில் திரு எஸ் சேகர் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் களம் காண்கிறார். பரமத்தி வேலூரில் தற்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். திருச்செங்கோடில் திரு ஆர் சந்திரசேகர் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் திரு ஆர் மனோகரன் போட்டியிடுகின்றார். தாராபுரம் தனி தொகுதியில் திருமதி பி சத்யபாமா அவர்கள் போட்டியிடுறாங்க. அதே போல் காங்கேயம் தொகுதியில் திரு NSN நடராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பெருந்துறை தொகுதியில் திரு JK ஜெயக்குமார் போட்டியிடுகிறார். அந்தியூர் தொகுதியில் திரு பி ஹரிபாஸ்கர் போட்டியிடுகின்றார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் VB பிரபு. பவானிசாகர் திரு A பண்ணாரி. கூடலூர் தனி தொகுதியில் திரு பொன் ஜெயசீலன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். குன்னூர் தொகுதியில் திரு A ராமு அவர்கள் போட்டியிடுகின்றார். குன்னூர் தொகுதியில் திரு A ராமு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். மேட்டுப்பாளையத்தில் OK சின்னராசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். திருப்பூர் வடக்கில் MSM ஆனந்தன் முன்னாள் அமைச்சர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் களம் காண்கிறார். பல்லடத்தில் பல்லடம் KP பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் களம் காண்கிறார். சூலூர் VP கந்தசாமி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு. கவுண்டம்பாளையம் PRG அருண்குமார் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருக்கு மீண்டும் வாய்ப்பு. கோயம்புத்தூர் தெற்கில் அம்மன் K அர்ஜுனன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த முறை வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாஜகவில் வெற்றி பெற்ற தொகுதி, அங்கே தற்போது அதிமுக சார்பில் அம்மன் K அர்ஜுனன் அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். ஒரு வடக்குலேருந்து தெற்குக்கு மாறி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கோவை வடக்கு MLA கோவை தெற்குக்கு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சிங்காநல்லூரில் திரு KR ஜெயராம் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் போட்டியிடுகின்றார். கிணத்துக்கடவில் திரு சே தாமோதரன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுகின்றார். பொள்ளாச்சியில் முன்னாள் அமைச்சர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள். அதே போல் வால்பாறை தனி தொகுதியில் திரு D லட்சுமண சிங் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் போட்டியிடுகிறார். பழனியில் திரு K ரவி மனோகரன் போட்டியிடுகிறார். ஆத்தூரில் திரு A விஸ்வநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். நிலக்கோட்டையில் திருமதி S தேன்மொழி சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுறாங்க. வேடசந்தூரில் டாக்டர் பரமசிவம் அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் போட்டியிடுகிறாரு மீண்டும் ஒரு முறை. அரவக்குறிச்சி திரு K செல்வகுமார்
அதே போல் கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் டாக்டர் எஸ் திவ்யா போட்டியிடுறாங்க. குளித்தலையில் திரு எஸ் கருணாகரன் போட்டியிடுகிறார். மணப்பாறை டாக்டர் PL விஜயகுமார், அவர் ஒரு மருத்துவர், அவரும் போட்டியிடுறாரு. ஸ்ரீரங்கம் தொகுதியில் திரு R மனோகரன் போட்டியிடுகின்றார். அரசு கொறடாவாக முன்னால் அதிமுகவில் இருந்தவர். திருச்சி கிழக்கு தொகுதியில் திரு K ராஜசேகரன் போட்டியிடுகிறார். திருவெரும்பூர் திரு அன்பில் மகேஷ் அமைச்சருடைய தொகுதி. திருவெரும்பூரில் திரு ப. குமார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், திருச்சியில் முன்னாடி MP இருந்தார் திரு B. குமார் அவர்கள். அவர் தற்போது திருவெரும்பூர் தொகுதியில் களமிறக்கப்படுகிறார். லால்குடி டாக்டர் லீமா ரோஸ் அவர்கள் போட்டியிடுறாங்க. முசிறியில் திரு N யோகநாதன் போட்டியிடுகிறார். துறையூர் தனி தொகுதியில் திருமதி E சரோஜா அவர்கள் போட்டியிடுறாங்க. பெரம்பலூர் தனி தொகுதியில் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிறார். நெய்வேலியில் சொரத்தூர் இரா ராஜேந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகின்றார். பன்ருட்டியில் திரு K மோகன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடலூரில் MC சம்பத் முன்னாள் அமைச்சர், இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்தார், திரு MC சம்பத் களமிறங்குகிறார். குறிஞ்சிப்பாடியில் திரு A புவனேந்திரன் போட்டியிடுகின்றார். புவனகிரியில் திரு அருள்மொழி தேவன் சட்டமன்ற உறுப்பினர் புவனகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். சிதம்பரத்தில் திரு KA பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் களம் காண்கின்றார். சீர்காழி தனி தொகுதியில் திருமதி மா சக்தி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிறார். பூம்புகாரில் திரு S பவுன்ராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நாகப்பட்டினத்தில் தங்க கதிரவன். திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியில் பால தண்டாயுதம் அவர்கள் போட்டியிடுகிறார். திருவிடை மருதூரில் இளமதி சுப்பிரமணியன் XMLA. பாபநாசத்தில் D சண்முகப்பிரபு. ஒரத்தநாடில் M சேகர். பட்டுக்கோட்டையில் திரு CV சேகர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பேராவூரணியில் கோவி இளங்கோ அவர்கள் போட்டியிடுகிறார். திருமயம் PK வைரமுத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சிவகங்கை PR செந்தில்நாதன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். மேலூர் பெரிய புல்லான் என்கிற செல்வம் போட்டியிடுகிறார். MLA, தற்போது MLAவாக இருக்கக்கூடியவர் நினைக்கிறேன் மேலூரில். மதுரை கிழக்கு தொகுதியில் மாங்குளம் K மகேந்திரன். சோழவந்தான் தனி தொகுதியில் கி மாணிக்கம் XMLA. மதுரை வடக்கில் டாக்டர் P சரவணன் XMLA அவர்கள் போட்டியிடுறாரு. உசிலம்பட்டி I மகேந்திரன் XMLA. ஆண்டிப்பட்டி லோகிராஜன் அவர்கள் போட்டியிடுறாரு. போடி நாயக்கனூர் திரு O பன்னீர்செல்வம் அவர்களுடைய போடி நாயக்கனூர் தொகுதி. இப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது திமுகவில் இருக்கிறாரு. அங்கே திரு VT நாராயணசாமி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கம்பம் STK ஜக்கையன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டியிடுகின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் திருமதி சந்திரபிரபா. விருதுநகரில் திரு VG கணேசன். அருப்புக்கோட்டை S சேதுபதி. பரமக்குடி தனி தொகுதியில் டாக்டர் S முத்தையா, இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். திருவாடானை தொகுதியில் கடந்த முறை முன்னாடி 2016 நினைக்கிறேன் கருணாஸ் அவர்கள் போட்டியிட்ட திருவாடானை தொகுதி திருமதி கீர்த்திகா முனுசாமி போட்டியிடுறாங்க. முதுகளத்தூரில் மலேசியா S பாண்டி XMLA. விளாத்திகுளம் தற்போது செய்திகளில் தொடர்ந்து வலம் வரக்கூடிய விளாத்திகுளத்தில் திருமதி R சத்யா அவர்கள் போட்டியிடுறாங்க. தூத்துக்குடியில் திரு சீதா செல்லப்பாண்டியன் போட்டியிடுகிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் SP சண்முகநாதன் முன்னாள் அமைச்சர், அவர் போட்டியிடுகிறாரு. சங்கரன் கோயிலில் டாக்டர் திலீபன் ஜெயசங்கர் போட்டியிடுகிறார். கடையநல்லூர் திரு ஸ்ரீ கிருஷ்ண முரளி சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகிறார். தென்காசியில் திரு செல்வமோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகின்றார், அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆலங்குளத்தில் திரு KRP பிரபாகரன். திருநெல்வேலியில் தச்சை கணேசராஜா. அம்பாசமுத்திரத்தில் முனைவர் இசக்கி சுப்பையா, அவர் முன்னாள் அமைச்சர், அம்பாசமுத்திரத்தில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாளையங்கோட்டையில் சையது சுல்தான் சம்சுதீன். அநேகமாக இந்த பட்டியலில் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஒரே இஸ்லாமிய வேட்பாளர் திரு சையது சுல்தான் சம்சுதீன். பாளையங்கோட்டையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி தொகுதியில் திரு தளவாய் சுந்தரம் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் களம் காண்கிறார். முன்னாள் அமைச்சர் திரு தளவாய் சுந்தரம் கன்னியாகுமரியில் களம் காண்கிறார். 127 வேட்பாளர்கள் அடங்கிய இந்த பட்டியலை தற்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே 23 பேர் அடங்கிய முதற்கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இப்போ 127 பேர் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக 150 பேர் இது வரைக்கும் அதிமுகவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அவை எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம அலசி பார்த்துடலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.